இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உணர்த்துகின்ற காரியத்தின்படி நாம் ஜெபிப்பது போல இந்த நாளில் கூட நம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் நம் அனைவருக்கும் தெரியும். இது இந்தியா பாகிஸ்தான் யுத்தங்களுக்கு ஒரு முடிவே இல்லாத பொழுது கர்த்தர் தான் ஒரு முடிவை கொண்டு வரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் இதில் நடக்கின்ற சம்பவத்தின்படி பாகிஸ்தான்களில் தீவிரவாதிகள் மாத்திரம் கொல்லப்படவில்லை, அநேக அப்பாவி ஜனங்கள் கொல்லப்படுகின்றன, இராணுவத்தினர் கொல்லப்படுகின்றன. இந்திய தேசத்திலும் அப்பாவி ஜனங்கள் இராணுவத்தினர் கொல்லப்படுகின்றன. அநேக உயிரிழப்புகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஹரியானா, ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் ஒரு பதட்டமான சூழ்நிலைகளே காணப்படுகின்றன. இந்த பதட்டமான சூழ்நிலைகள் எல்லாற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்தியா பாகிஸ்தான் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானக்காரர், சமாதான பிரபு, நீங்க தான்ப்பா ஒரு சமாதானத்தை ஊற்ற வேண்டும் ஆண்டவரே. இரண்டு நாடுகளுக்கு இடையிலையும் ஒரு சமாதானத்தை ஊற்றும்படியாக நீங்க மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்கள் ஆண்டவரே ஒரு முடிவுக்கு வரும்படியாக நாங்கள் மறுபடியும் மறுவிசையாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துப்பாக்கி ஏந்தும் கைகள் உம் வேதத்தை ஏந்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் மீது தவறு என்று ஆராய தேவையில்லை ஆண்டவரே. யார் மீது தப்பு இருந்தாலும் சரி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு எதிராக ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து அந்த மன்னிக்கிற மனப்பான்மையை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே இரு பிரதமர்களுக்கு இடையிலையும் பேச்சுவார்த்தைகள் உண்டாக போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்காக திறப்பில வருகிறோம் ஆண்டவரே. உயிரிழந்த இராணுவத்தினர் குடும்பத்திற்காக வருகிறோம், இந்திய இராணுவத்தினருக்காக வருகிறோம், பாகிஸ்தான் இராணுவத்தினருக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தகப்பனை இழந்த யுத்தத்தில் தகப்பனை இழந்த பிள்ளைகளுக்காக வருகிறோம் அப்பா. ஆறுதலாய் இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கணவனை இழந்தவர்கள் மனைவிமார்களுக்காக வருகிறோம் அப்பா. ஆறுதலாய் இருப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு இராணுவ வீரர்களையும் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. எதிராளிகளிடமிருந்து தேசத்தை எப்படி காக்க வேண்டுமோ அந்த ஞானங்களை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. கர்த்தர் நகரத்தை காவாராயின் காவலாளிகள் விழித்திருப்பது விருதா ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ராணுவ வீரர்கள் விழித்திருந்தாலும் நீங்க தான்ப்பா எங்கள் இந்திய தேசத்தை காக்க வேண்டும். நீங்க தான்ப்பா எங்கள் இந்திய ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. மிகவும் பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜம்மு காஷ்மீர் பகுதிகள் முழுவதிலும் உங்க பாதுகாப்பு உண்டாவதாக ஆண்டவரே. ராஜஸ்தான் முழுவதிலும் உங்க பாதுகாப்பு உண்டாகட்டும். ஹரியானா முழுவதிலும் உங்க பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. பஞ்சாப் மாநிலம் முழுவதிலும் உங்க பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு இராணுவத்தினர் ஆண்டவரே எதிரிகளின் சூழ்ச்சிகளோ ஆண்டவரே எந்த ஒரு கிரியைகளும் வேண்டாத வீணான இரத்த சிந்துதல் இல்லாதபடி எங்கள் தேசத்தை உமது இரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. ஏசப்பா, உங்க இரத்த கோட்டைகளை வைத்து எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் தமிழகம் பாதுகாக்கப்படுவதாக. மீதம் இருக்கிற மாநிலம் முழுவதிலும் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. டெல்லி பாதுகாக்கப்படட்டும், நாடாளுமன்றம் பாதுகாக்கப்படட்டும், எங்கள் பிரதமர் பாதுகாக்கப்படுவாராக, எங்கள் குடியரசு தலைவர் பாதுகாக்கப்படுவாராக. இந்த ஆண்டவரே யுத்தம் ஒரு முடிவுக்கு வருவதாக ஆண்டவரே. மனம் இறங்குவீராக ஆண்டவரே. இந்திய தேசத்தின் மீது மனம் இறங்குங்க, பாகிஸ்தான் தேசத்தின் மீது மனம் இறங்குங்க ஆண்டவரே. இருக்கிற தீவிரவாதிகள் எல்லா செயல்பாடுகளும் இயேசுவின் நாமத்தினாலே செயலற்று போகட்டும் ஆண்டவரே. தீவிரவாதிகளின் கிரியைகள், அப்பாவி ஜனங்களின் உயிர்களை வாங்க துடித்துக் கொண்டிருக்கிற எல்லா தீவிரவாதிகளின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படுவதாக ஆண்டவரே. எல்லாம் முறியடிக்கப்படுவதாக ஆண்டவரே. எல்லாம் முறியடிக்கப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடைசி காலமாக இருப்பதினாலே அங்கங்க யுத்தங்களின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்பா. இதற்கு ஒரு முடிவு வரட்டும் ஆண்டவரே. அப்பா, காஷ்மீர் மக்கள் எப்போ எங்க மேல குண்டு உள்ளிட்டு பதறி போயிருக்கிறாங்களப்பா. சிறு பிள்ளைகள் இறந்து போயிருக்கிறாங்களப்பா. எல்லா குடும்பத்திற்கும் கர்த்தர் நீங்க ஆறுதலா இருங்கப்பா. ஒரு சமாதானத்தின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும், ஒரு சமாதானத்தின் கிரியைகள் ஊற்றப்படட்டும், ஒரு சமாதானத்தின் ஆளுகைகள் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உங்க கரம் ஓங்கி இருப்பதற்காக நன்றி ஆண்டவர். உங்க கரம் ஓங்கி இருக்கட்டும் ஆண்டவர். எல்லார் மேலும், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், ராணுவ வீரர்கள் ஆண்டவர் எல்லார் மீதும் உங்க ரத்தம் பூசப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஒரு பாதுகாப்பை கொடுத்ததற்காக நன்றிப்பா. சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி. இரண்டு தேசத்திற்குள்ள ஒரு ஒற்றுமையின் நதி பாய்ந்து செல்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.